Dear 8th standard students, this is second part video of the unit force and pressure. So consider a conical flask and boiled egg. So after removing the shell of the egg, you are just going to place the egg on the mouth of the flask. What will happen? It will not enter the flask. Now what you are going to do? Or paper எடுத்துக்கோங்க, just burn it and you just put it into the flask. Wait for few seconds. You place the boiled egg on the mouth of the flask. What happened? Automatically the egg goes inside and settles down on the flask. Why? What is going on? So when the paper is burning inside the flask, what happens? The oxygen present inside the air will undergo the process called combustion. அதுங்க heat produce ஆகும். அப்போது pressure வந்து ஏரோட pressure வந்து it always reduces. Combustion process நடக்கிறப்போ it reduces the pressure of the air that is present inside the flask. The air in the atmosphere tends to occupy very low pressure region in the flask. So the egg rushes down towards the mouth of the flask, thus it puts the egg into the flask. This is the reason. Combustion process நடக்குது. It reduces the pressure of the air. ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாகிறதுனால the air in the atmosphere occupy the low pressure region in the flask. அதனால் அந்த egg வந்து சீக்கிரம் push பண்ணுது and it automatically falls down into the flask. So this is an example. Our next topic we are going to see about force and pressure in liquid பற்றி பார்க்க போகிறோம். Force and pressure in liquid. சாலிட்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ லிக்விட் பக்கம் போனீங்கன்னா பயோன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். BUOYANTFORC. பயோன் ஃபோர்ஸ்னால் என்ன? Simply you have to remember the term upward force. Upward force தான் பயோன் ஃபோர்ஸ். The upward force exerted by water. For example, ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, மேலேருந்து தண்ணி ஊற்றுது, அப்புறம் திருப்பி கீழேருந்து ஊற்றுது, அப்புறம் கடைசிலேருந்து ஊற்றுது. ஸோ இந்த upward force இருக்குது பார்த்தீங்களா, that is called buoyant force. The upward force exerted by the water on floating or partly submerged body. This upward force is called buoyant force. and இந்த phenomena process தான் buoyancy அப்படின்னு சொல்கிறாங்க. சாலிட் கேஸுக்கு மட்டும்தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும்ல, லிக்விட்லேயும் ஃபோர்ஸ் இருக்குது. the force is not only exerted by liquid but also for gases அப்படின்னு சொல்கிறாங்க. So this upward force only decide அந்த ஆப்ஜெக்ட் வந்து முழுகுமா ஃப்ளோட் ஆகுமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதே இந்த பயோன் ஃபோர்ஸ் தான், அப்வர்ட் ஃபோர்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கம்பேர்ட் டு திஸ் பயோன் ஃபோர்ஸ், அப்வர்ட் ஃபோர்ஸ், அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும், இல்லைனா சிங்க் ஆகிடும். ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்வர்ட் ஃபோர்ஸோட, அப்போ தான் ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும், இல்லைனா முழுகிடும், சிங்க் ஆகிடும். ஸோ லிக்விட்ஸ் எக்ஸர்ட் ஏ ப்ரெஷர் நாட் ஓன்லி ஆன் த பேஸ் ஆஃப் ஒரு கண்டெய்னரோ வெசலோ மட்டும் சொல்லக்கூடாது, பட் ஆல்சோ ஆன் த சைட் வால்ஸ். Pressure exerted by the liquid depends on the depth of the point of observation, ஆழம், depth of the point of the observation. Now this activity will clearly explain. Listen here. ஒரு கேன் ஆர் கண்டெய்னர் இருக்குது, நாசில் மேலே, அதில் பாருங்கள் லோ ப்ரெஷர் ஜெட், ஹை ப்ரெஷர் ஜெட் உள்ள வாட்டர் இருக்குது. த ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் இன்க்ரீசஸ் வித் டெப்த்துங்கிறதுக்கு தான் டவுன் ஏரோ போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க, 3 ஹோல் போட்டுக்கோங்க சைடில் ஒரே டைரக்ஷனில், ஆனால் வேறு வேறு ஹைட். இது 3 ஹோல் போட்டிருக்காங்களே அது மாதிரி. என்னாகும்? தண்ணி அதில் ஊற்றுறீங்க, தண்ணி அந்த கண்டெய்னரில் ஊற்றினோடனே அந்த வாட்டர் ஃப்ளோவை பாருங்கள். வாட்டர் ஃப்ரம் த லோவஸ்ட் ஹோல் கம்ஸ் அவுட் வித் த கிரேட்டர் ஃபோர்ஸ். இங்கே கீழே கடைசியாக 3வது ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பயங்கர வேகமாக அந்த தண்ணி வந்து பீச்சுக்கிட்டு அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் பட் the water on the last one that comes out with a greatest force. அந்த வாட்டர் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் இருக்குது பாருங்கள், டாப் மோஸ்ட் ஹோலில் ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஃபோர்ஸ் தான் எடுத்துக்குமா. ஸோ திஸ் ஆக்டிவிட்டியில் வாட் இட் கன்ஃபார்ம்ஸ், த ப்ரெஷர் இன் எ லிக்விட் வேரிஸ் வித் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட். ஆழம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கீழே வரைக்கும் போச்சு அப்படின்னா ஹை ப்ரெஷர். ஸோ ஆக்டிவிட்டி கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெஷர் இன் எ லிக்விட் வேரிஸ் அக்கார்டிங் டு த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இன் இட். அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில் சொல்ல வராங்க. And next thing, take a glass tube that is open at bottom end. Fix a rubber balloon at the lower end of the tube. Pour some water into the tube and observe the balloon. Pour some more water into the balloonலையும் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, திருப்பி பலூன் அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? It starts bulging out. ஸோ இந்த கான்செப்ட் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, pressure exerted by the liquid at the bottom of a container, it depends of the height of the liquid column in it.
நவ் கன்சிடர் ஆக்டிவிட்டி 5. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்காங்க, 3 ஹோல் போட்டிருக்காங்க வேறு வேறு டைரக்ஷனில். ஒரே சைடில் இல்லை, தண்ணி போர் சம் வாட்டர் அந்த பிளாஸ்டிக் பாட்டில். வாட் ஹேப்பன்ஸ், ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் நீங்கள் பாருங்கள். எல்லா ஹோல்ஸ்லேருந்தும் வாட்டர் ஒரே டைமில் வெளியில் வரும், ஒரே வித் த சேம் ஃபோர்ஸ். இட் ஃபால்ஸ் ஆன் த கிரவுண்ட் at a same distance. இதுலேருந்து என்ன, liquid exerts the same pressure in all direction at a given depth. ஒரே டெப்த் ஒரே டைரக்ஷன், சாரி 3 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில். ஆனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த that will be same, the water comes out from the holes with the same force இங்கே மாறாது. Dams-லாம் why they have been made very stronger and broader at the bottom than the top, because in the liquid force exert the pressure that depends upon the depth. அதுதான் ரீசன். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பாஸ்கல்ஸ் லானா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு ரப்பர் பால் எடுங்க, அதில் வாட்டர் ஃபில் பண்ணுங்கள், அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் போடுங்க வித் பின் வித் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். நிறைய இடத்துல நிறைய ஹோல்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே தண்ணி இருக்குது, நம்ம அந்த பாலை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம், ப்ரெஸ் பண்ணால் வாட் ஹேப்பன், உள்ளேருந்து தண்ணி வந்து வெளியில் பால்லேருந்து வெளியில் வரும். யூ கேன் see identical streams of water flowing in all directions from the holes. ஏன், வாட் இஸ் த ரீசன்? due to fact that the pressure which is applied on the liquid is equally transmitted in all direction. இந்த கான்செப்ட் தான் பிளேசி பாஸ்கல்ங்கிறவர் கொண்டு வந்தார். அதை தான் பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொன்னாங்க. பாஸ்கல்ஸ் லா states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. Example, in the ball, sponge ball. அதில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, அதில் வாட்டர் ஊற்றுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிடும். அதை நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா when you just hold the ball and press it, what happens, the water will come out that distribute equally in all direction. ஸோ இதே தான் பாஸ்கல்ஸ் லா ஸ்டேட்ஸ் that the pressure applied, அங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறீங்க அந்த பால் அழுத்துறப்போ, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் applied at any point of a liquid at rest in a closed system that will be distributed equally through all directions of the liquid. ஸோ பாஸ்கல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெஹிக்கிள் ஆர் லிஃப்டட் அப்வர்ட், ஹைட்ராலிக் லிஃப்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, லிக்விட் ப்ரெஷருக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு. ஸோ ஹைட்ராலிக் லிஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா in ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் வெஹிக்கிள்ஸ் வந்து மேலே தூக்குவாங்க, லிஃப்ட் பண்ணுவாங்க யூஸிங் ஹைட்ராலிக் லிஃப்ட் which works as per பாஸ்கல்ஸ் லா. அது மாதிரி பிரேக் சிஸ்டம் ஆல்சோ ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு திஸ். ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ் டு கம்ப்ரெஸ் த பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் கிளாத், எல்லாமே கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அழுத்துறதுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் டு ஆக்குபை த லெஸ் ஸ்பேஸ், அங்கேயும் வந்து இந்த பாஸ்கல்ஸ் லா கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். we can see it in the next part.